அடுத்தது இப்ப மனிதர்களை படைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு ஆளைத்தான் படைச்சான். மனிதன்கிறத படைக்கும் பொழுது அல்லாஹ் படைச்சு ஒரு ஆளை, அவரிடமிருந்து அவருக்கு ஒரு ஜோடி 2 பேராச்சு. மீதி பேரை எல்லாம் அல்லாஹ் நேரடியா படைக்கல. அல்லாஹ் வந்து நேரடியா படைக்கல, 2 படைச்சு விட்டுட்டான். அது பாட்டுக்கு பெருகிட்டு போங்கன்னு விட்டுட்டான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இனங்களையும் படைத்ததை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவற்றுக்கு வந்து மூலமாக ஒரு ஜோடியை தான் படைத்திருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு செடி கொடி மரம் யானை கழுதை குதிரைன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு ஜோடி தான் அவன் படைப்பான். அவன் படைச்ச பிறகு அது பாட்டுக்கு பெருகிட்டே இருக்கும். மனித படைப்புக்கும் அல்லாஹ்வுடைய படைப்புக்கும் அதான் வித்தியாசமே. இப்ப மனிதன் வந்து பெருகிற மாதிரி மனுஷனுக்கு படைக்க இயலாது. இந்த மைக்கு படைக்கிறான்னு வைங்களேன், ஒரே ஒரு மைக்கு படைச்சு விட்டு நீங்க வாங்கிக்கிறங்க குட்டி போட்டுட்டே இருக்கு தலைமுறைக்கு அவனுக்கு செய்ய முடியுமா? மனிதன் படைக்கிறது ஒவ்வொன்றையும் தனியா படைச்சாகணும். அவன் படைச்ச படைப்புகள்ல மட்டும்தான் அது வந்து பெருகும். பெருகிற மாதிரி அவனுக்கு தான் படைக்கும். பெருகாமையும் படைக்குவான், சூரியன் மாதிரி குட்டி போடாதையும் படைக்குவான். ஆனால் பெருகிற மாதிரி படைக்கிறது மனுஷனுக்கு முடியாது. மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? அல்லாஹ் வந்து இப்படியும் படைக்குவான், பெருகிற மாதிரியும் படைக்குவான். அப்ப உயிரினங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் எப்படி படைச்சான்னு கேட்டா அதுகளா பெருகிற மாதிரி விட்டு போயிட்டான். ஒரு ஜோடியை படைச்சிட்டு அதுக்குரிய ப்ரோக்ராம்களை உள்ள அமைச்சு எல்லாமே எல்லா சிஸ்டம்லாம் பண்ணி வச்சு விட்டுட்டான் பாட்டுக்கு. அந்த ப்ரோக்ராம் பிரகாரம் அது பாட்டு பெருகிட்டே இருக்குது. இது இப்படி படைச்சான். மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே நேரடியா படைச்சான். ஏன்னு கேட்டா அவங்கள ஆணு இல்ல பெண்ணு கிடையாது, எல்லாத்தையும் ஜோடியா படைச்சேங்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யாசின் சூராவுல. அப்ப வந்து எல்லாத்தையும் ஜோடியா படைச்சிருக்கான். மரங்கள்ல ஆண் பெண் இருக்குது, காய்கறிகள்ல ஆண் பெண் இருக்குது, வித்துக்கள்ல ஆண் பெண் இருக்குது. அதான் பெருகவும் செய்யுது. ஆனால் இதெல்லாம் அப்படி படிச்சு விட்டுட்டு போயிட்டான், அதான் பெருகிட்டு இருக்குது. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அவனே தான் படைக்க வேண்டியிருக்கு. ஏன் அதுல ஜோடியை படைக்கல? ஒன்னும் ஆம்பளை பொம்பளை இருந்ததுக்கு பெருகு மலக்குகள்ல தான் அது இல்லைன்னு மறுத்துறான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து மலக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டா அவங்க ஆம்பளையும் இல்ல பொம்பளையும் இல்ல. ஜிப்ரீல் இருக்கார், அவர் ஆம்பளையா இல்ல பொம்பளையா இல்ல. ஆம்பளையும் பொம்பளை இல்லன்னு அவர் மட்டும் தான் இருப்பாரு. அவரிடமிருந்து ஜிப்ரீலுக்கு மகன் இருக்க மாட்டார், ஜிப்ரீலுக்கு பாப்பா இருக்க மாட்டார். அப்ப வந்து ஆணும் இல்ல பெண்ணும் இல்லன்னா அவ்வளவுதான். அப்ப ஜிப்ரீல் தனியா தான் படைக்க வேண்டியிருக்கு, மீகாயில் தனியா தான் படைக்க வேண்டியிருக்கு, ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக உருவாக்க வேண்டியிருக்கு. அப்படிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை